ஸோ வணக்கம் மேம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து அதாவது 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நைட் 9:51க்கு பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்து போயிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால இவரை பத்தி நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படிலாம் உங்களுக்கு கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் இவரை பத்தியான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தான். அதில் இவரை பற்றி சில இம்பார்ட்டன்டான டைம் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் நம்ம கிளிப்பிங்ஸாக நம்ம பார்த்துலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் பார்க்கும்போது இவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 1932 அவர் பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் பஞ்சாப் அப்படின்னு சொல்ற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட தான் இருந்திருக்கும். அந்த இடத்துல அவரு பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு 1947 இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வித் பார்ட்டிஷன். ஓகேங்களா? சுதந்திரம் வித் பிரிவினையோடது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா 1947 பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபோட கேபிட்டலா இருக்க அமிர்தசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு அவங்க புலம்பெயர்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க 1948 பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மெட்ரிகுலேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் 52 to 54 ஓகேங்களா 52லேருந்து 54 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பஞ்சாப் யூனிவர்சிட்டிலே பேச்சுலர்ஸ் டிகிரியும் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். ஓகேங்களா? ஸோ அப்புறம் 1957 பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேம்பிரிட்ஜுக்கு போயிட்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாருங்களா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸோட அவர் ஆனர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டிலே ஓகேங்களா எங்கே அவர் படித்தாரோ அப்படியே அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே டீச்சராகவும் வேலை பார்த்துருப்பாரு. ஓகேங்களா? டீச்சராகவும் அவர் வேலை பார்த்துருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1958 பார்த்தீங்க அப்படின்னா அவர் கௌரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்கும். ஓகேங்களா? 3மே பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1960 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஓகேங்களா பிலாசபியில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரேட் முடிக்கிறதுக்காக அவர் போயிருப்பாரு. 62 பார்த்தீங்க அப்படின்னா அவரே டாக்டரேட் முடிச்சுப்பார். ஓகேங்களா? ஸோ டாக்டரேட் முடிச்சது மட்டும் இல்லாமல் அவரு 63 அடுத்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா? எந்த காலேஜ்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நீங்க கண்ணை மூட்டு டிக் பண்ண வேண்டியது பஞ்சாப் யூனிவர்சிட்டி தாங்க. ஓகேங்களா? அங்கதான் அவருக்கு மெட்ரிகுலேஷன் முடிச்சாரு, பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி அங்கதான் முடிச்சாரு. அதுக்கப்புறம் டீச்சராகவும் அங்கதான் வேலை பார்த்தாரு அண்ட் ப்ரொஃபஸராகவும் அங்கதான் வேலை பார்த்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆனரி ப்ரொஃபஸர் வந்து எங்க ஆயிருப்பாரு அப்படின்னா டெல்லி யூனிவர்சிட்டியில ஆயிருப்பாரு. ஓகேங்களா? டெல்லி யூனிவர்சிட்டிக்கு 66 அவர் வந்திருப்பார். 1966 அவர் டெல்லி யூனிவர்சிட்டி வந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ 1966 69 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநாவோட அமைப்பு ஓகேங்களா ஐநாவோட அமைப்பான யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கேள்வி வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஐநாவோட அமைப்புடன் சேர்ந்து மன்மோகன் சிங் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNCTD அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த வருடம்னா 1966 69 வரைக்கும். இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஐநாவோட அமைப்புன்னு வரும்போது அது ஏகப்பட்ட அமைப்பு இருக்குங்க. ஓகேங்களா? UN அப்படின்னு சொல்லக்கூடிய UNGA அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் அசம்பிளி, UNGA அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு, யூனிஃபுன் இருக்கு. ஓகேங்களா? யூனிஃபுன் இருக்கு, யுனெஸ்கோ இருக்கு. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அதுல இவர் எந்த அமைப்போட வேலை பார்த்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இது நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து போயிடலாம். ஸோ 1969 71 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக அவர் வேலை பார்த்துருப்பாரு. ஓகேங்களா? ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருப்பாரு. 1971 தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு அரசு அதிகாரியாக பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் ஓகேங்களா நம்ம எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அண்ட் எர்த் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம், கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இது மாதிரி அவர் பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? அதில் அவர் எக்கனாமிக் அட்வைசராக வேலை பார்த்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து அவர் உள்ள வராரு. ஓகேங்களா? ஸோ அவர் கவர்மெண்டோட வேலை பார்க்கும்போது அவர் எந்த போஸ்ட்டில் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் அட்வைசராக இருந்திருப்பாரு. அது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் அவர் வேலை பார்த்துருப்பார்.
ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்திருப்பார் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் காமர்ஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஸ்க்கு இவர் மாறி இருப்பார் ஓகேங்களா. ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசராகவும் அங்க வேலை பார்த்திருப்பாரு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1976ல பாத்தீங்க அப்படின்னா இஸ் மேட் அ செக்ரட்டரி இன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஓகேங்களா. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி அவங்க இருந்திருப்பாங்க. அது இல்லாமல் ஆனரி ப்ரொஃபஸராக இருந்திருப்பாரு ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் ஆனரி ப்ரொஃபஸராகவும் இருந்திருப்பாரு. 1976லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதோட டைரக்டராக இருந்திருப்பாரு ஓகேங்களா. இது ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது ஓகேங்களா. ஸோ எந்த மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த மினிஸ்டரு ஓகேங்களா, எந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ யாரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டைரக்டரை இருந்து அவர் பிரைம் மினிஸ்டரா ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது யார் அப்படின்னா இந்தியாவிலே ஒரே பர்சன் இவர் தாங்க ஓகேங்களா, மன்மோகன் சிங் ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனுங்க. ஸோ 1976லேருந்து 80 வரைக்கும் அவர் இருந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1980லேருந்து 82 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெப்யூட்டி சேர்மனாக இருந்திருப்பார். பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட டெப்யூட்டி சேர்மனாக யார் இருந்திருப்பார் அப்படின்னா நம்ம மன்மோகன் சிங் பர்சன் தான் இருந்திருப்பாரு ஓகேங்களா. ஸோ யார் சேர்மன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. அப்போ பிளானிங் கமிஷன் வரும்போது அது யார் சேர்மன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ யார் சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யார் சேர்மனாக இருப்பாங்க அப்படின்னா அப்போ பிரைம் மினிஸ்டர் தான் எப்பயுமே சேர்மனாக இருப்பார் ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர் தான் இந்த பிளானிங் கமிஷனோட எப்பயுமே சேர்மனாக இருப்பார். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சேர்மனாக யார் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருந்திருப்பாரு ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாக்குனர் ஓகேங்களா. ஸோ இப்படியும் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோடி கவர்மெண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளானிங் கமிஷனுங்கிறது தான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா. இந்த பிளானிங் கமிஷன் தான் அப்போ நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி வரும், பிளானிங் கமிஷன்ல உங்களுக்கு எப்போ முதல் முறையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது கேட்கறதுக்கு என்ன காரணம்னா இவர் அதோட டெப்யூட்டி சேர்மன் இருந்தப்ப இவரை பத்தி இப்போ நியூஸ்ல வந்திருக்குங்களா. ஸோ இப்படிதான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து உங்களுக்கு சப்ஜெக்டும் நீங்க படிக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்த டேட்டா போயிடலாம். 1982ல பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. சர்வ்ஸ் கவர்னர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இருந்திருப்பாரு ஓகேங்களா. ஸோ அங்க பார்த்தோம்னா டைரக்டரேட்டா இருந்திருப்பாரு, இங்க வந்து கவர்னரா இருந்திருப்பாரு ஓகேங்களா. ஸோ இ பிகம்ஸ் த ஹெட் ஆஃப் த பிளானிங் கமிஷன் ஓகேங்களா. பிளானிங் கமிஷனர் ஹெட்டா 1885லேருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 87ல பார்த்தீங்கன்னா சிங் அவார்டட் த பத்ம விபூஷன் ஓகேங்களா. ஸோ இவருக்கு எந்த அவார்டு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்போ வாங்கிருப்பாரு அப்படின்னா 1987ல வாங்கியிருப்பாருங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் 87லேருந்து 90 வரைக்கும் பார்த்தீங்கன்னா he becomes the Secretary General of the South Commission and Independent Economic Policy Think Tank in headquarters in Geneva ஓகேங்களா. அதாவது இவர் செக்ரட்டரி ஜெனரலா இருப்பாங்க எந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. இந்த சவுத் கமிஷன் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பாலிசிஸ் உருவாக்குறதுக்காக ஓகேங்களா. இப்போ எப்படி நம்ம நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி எக்கனாமிக் ரிலேட்டடா இண்டிபெண்டான எக்கனாமிக் ரிலேட்டடா உருவாக்குறதுக்காக வந்த பாலிசிஸ்னா சவுத் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட செக்ரட்டரி ஜெனரலா இவர் இருந்திருப்பாருங்க ஓகேங்களா. ஸோ அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனீவால தான் இருக்கு. ஜெனீவாங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரில இருக்கு ஓகேங்களா. ஸோ 1990லேருந்து 91 வரைக்கும் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அட்வைசர் டு த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படிங்கிறோட அட்வைசரா இருந்திருப்ப 1990லேருந்து 91 வரைக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு கூட ஓகேங்களா. ஸோ இந்த டைம்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா 1991ல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ எல்பிஜிங்கிற கான்செப்ட் நம்ம எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரொம்பவே முக்கியமான கான்செப்டும் கூட ஓகேங்களா. ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட் கூட. இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்பிஜி அப்படின்னு பார்க்கும்போது எல்லுங்க அப்படின்னா லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா. அதுக்கப்புறம் பி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அண்ட் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா. தனியார்மயமாக்குதல் உலகமயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுக்கு இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அது உருவாக்குனதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மன்மோகன் சிங் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால தான் இவருக்கு என்னன்னு சொல்லி நிக்நேம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ இது கேட்கலாம்ங்க எக்ஸாம்ல உங்களுக்கு இது கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்ச் 1991ல பார்த்தீங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப்
யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த யூஜிசியோட சேர்மனா இவர் மார்ச் மாதம் 1991 அப்பாயிண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 1991 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்மராவ், ஓகேங்களா, பிவி நரசிம்மராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு, ஓகேங்களா. ஸோ அவரோட அவையில பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில பார்த்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்சன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாரு, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டானும் கூட, ஓகேங்களா. ஸோ பிவி நரசிம்மராவ் தான் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பர்சன் பிரைம் மினிஸ்டர் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிவி நரசிம்மராவ் தான், ஓகேங்களா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பர்சன். அவரோட அவையில தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பார், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1991 பார்த்தீங்கன்னா சிங் ஃபர்ஸ்ட் எலெக்டட் டு த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், ஓகேங்களா. அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா, மேலவைக்கு இவர் இருந்திருப்பார், ஓகேங்களா. 1991 பை லெஜிஸ்லேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் அசாம், ஓகேங்களா. ஸோ இவர் போட்டியிட்ட தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அசாம் தொகுதியில தான் இவர் போட்டிட்டு இருப்பாரு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 1991 பார்த்தீங்க அப்படின்னா சிங் இஸ் ஃபர்ஸ்ட் எலெக்டட் டு த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம பார்லிமெண்ட் வரும்போது அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ பார்லிமெண்ட் பற்றி ஆர்டிகல்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கலாம், ஓகேங்களா. பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது லோக்சபான்னு இருக்கும், ராஜ்யசபான்னு இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி 3 பேருமே இதுல இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதான் இந்த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு மெம்பரா இருந்தவர் தான் இந்த மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் எந்த தொகுதியிலிருந்து போட்டிட்டு இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் தொகுதியிலிருந்து தான் அவர் போட்டிட்டு இருப்பார், ஓகேங்களா. தொடர்ந்து 6 முறை இவர் அசாம் தொகுதியிலிருந்து போட்டிட்டு தான் அவர் இருந்திருப்பாரு. ஸோ இது எந்தெந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1995, 2001, 2007, 13, அப்புறம் 19லையும் இவர் தொடர்ந்து அசாம் தொகுதியிலேருந்து தான் வந்திருப்பாரு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1991 96 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்கும், ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் தான் பார்த்துருந்தோம் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அண்ட் பிரைவேடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா. ஸோ இந்தியன் எக்கனாமியில் அந்த எல்பிஜி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எலிமினேட்ஸ் த பெர்மிட் ராஜ், ஓகேங்களா. லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ இந்த லைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துலயுமே அவங்க வாங்கணும் இருந்து அதை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது எலிமினேட் த பெர்மிட் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்டேட் கண்ட்ரோல் ஆஃப் த எக்கனாமி, ஓகேங்களா. ஸோ இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கணும், அதே டைம் ஸ்டேட்டோட கை ஓங்கி இருக்கக்கூடாது, அதிகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அது ஸ்டேட் கண்ட்ரோல் ஆஃப் த எக்கனாமிங்கிறது கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. அண்ட் லோ இம்போர்ட் டாக்ஸஸ், ஓகேங்களா. ஸோ இம்போர்ட் பண்றதுக்கான டாக்ஸஸும் அவர் குறைச்சிருப்பாரு, ஓகேங்களா. ஸோ இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அப்போ எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தது ஓரளவு கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் ஆயிருக்கும், ஓகேங்களா. ஸோ 1998 இருந்து 2004 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் ராஜ்யசபாவோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கீகாரத்தை வாங்கி இவர் இருந்திருப்பாரு, ஓகேங்களா. ஸோ அப்போ இவர் எந்த இதுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது எந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் முக்கியம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2004 மே 22 பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரா மன்மோகன் சிங் பாயிண்ட் ஆகிறாரு, ஓகேங்களா. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ற பொசிஷன்ல அந்த போஸ்ட்ல உட்கார்ற முதல் சீக்கியர், ஓகேங்களா. முதல் சீக்கியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னன்னு சொல்லலாம்னா முதல் நான் இந்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் நான் இந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்ற பர்சன் தான், ஓகேங்களா. ஸோ 2004 இருந்து 2009 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா during his term as the prime minister Singh continued to encourage the growth of Indian market, ஓகேங்களா. ஸோ இவரோட அவையில பாத்தீங்க அப்படின்னா அமைச்சரவையில முக்கியமான பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் தான், ஓகேங்களா. அதான் பி சிதம்பரம் தான் அதுல பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பாரு, ஓகேங்களா. ஸோ இவர் டைம்ல எக்கனாமிக் க்ரூ வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 to 9% எக்கனாமிக் க்ரோத் இருந்திருக்கும், ஓகேங்களா. 8 to 9% எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். அண்ட் 2005 இவர் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா MGNREGA அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி, ஓகேங்களா, மகாத்மா காந்தி நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் NHRM அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா. ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் 2005, ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாங்க, ஓகேங்களா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கூட, ஓகேங்களா. ஜூலை 18ஆம் தேதி 2005 பாத்தீங்க அப்படின்னா இவர் ஜார்ஜ் புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்தவர் தான் ஜார்ஜ் புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்களா. ஸோ அவரோட மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருப்பாரு, ஓகேங்களா. ஸோ மிகப்பெரிய ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்றத இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்காக ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்காக
அவங்க ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு நாடாக மாறினது. ஓகேங்களா. ஸோ இவரோட டைம்ல தான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் மிகப்பெரிய ஒரு நட்பு நாடாக மாறிருக்கும். ஓகேங்களா. ஜூன் மாசம் 15ஆம் தேதி ஓகேங்களா 2005 பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா, யாரோட டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஜூன் மாசம் 15ஆம் தேதி 2005 அப்படிங்கிறது சரியான பதிலாகும். அடுத்த டேட்டா போயிடலாம். 2006 பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா 2006 பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. மெடிக்கல் சீட் அப்படின்னு சொல்றோம், இன்ஜினியரிங் சீட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நம்ம ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அதுக்காக ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி 27% ரிசர்வேஷனை வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எங்க கொடுத்திருப்பாரு அப்படின்னா எய்ம்ஸ், ஐஐடி, ஐஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்குமே ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு அவர் ரிசர்வேஷன் கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ 2007 பாத்தீங்க அப்படின்னா இவர் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது தான் பாத்தீங்க, இவர் கவர்மெண்ட் இருக்கும்போது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி பாத்தீங்க அப்படின்னா 9% growth ஆயிருக்கும். ஓகேங்களா. 9% growth ஆயிருக்கும். அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் செகண்ட் க்ரோவிங் மேஜர் எக்கனாமி இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கும். ஓகேங்களா. ஸோ அங்கீகாரம் அப்போதான் வாங்கியிருக்கும். அண்ட் 2008 பாத்தீங்க அப்படின்னா IAEA அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இதுக்காகவும் முக்கியமானது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ப்ரோஃபிலேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நியூக்ளியர் சப்ளைஸ்க்காக. ஓகேங்களா. நியூக்ளியர் சப்ளைஸ்க்காக நியூக்ளியர் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, நியூக்ளியர் காமர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் தான் இந்த NSG அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை அது வேவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து வேவர் பண்ணிட்டு இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி வித் நியூக்ளியர் வெப்பன் நாட் பார்ட்டி டு த நான் ப்ரோபிஷன் ட்ரீட்டி டு கேரி அவுட் த நியூக்ளியர் காமர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்காக போட்ட ஒப்பந்தம் தான் 2008 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இந்த 2008 வேற என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NIA அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை மும்பை அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ மும்பை அட்டாக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மும்பை அட்டாக்கான டேட் என்னன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ என்னைக்கு அப்படின்னா நவம்பர் மாசம் 26ஆம் தேதி தான் இந்த மும்பை அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டேட் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த NIA அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் உருவாக்கப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ 2009 பாத்தீங்க அப்படின்னா சிங் டேக் அஸ் த ஓத் ஆஃப் ஃபார் த செகண்ட் டேர்ம். ஓகேங்களா. 2 வாட்டி இவர் தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டரா லாங் டைமா இருந்தவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் லாங் டைமா அவர் இருந்திருப்பார் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் தான் இருந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 3வதா இப்ப இருக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் பிரைம் மினிஸ்டரா இருக்கார். ஓகேங்களா. ஸோ இது ரொம்பவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா. ஸோ ஜவஹர்லால் நேரு இன் 1962 win the election after completing a full 5-year term. ஓகேங்களா. முழு 5 வருடம் அவர் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இருந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 2ஆம் தேதி 2009 பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவரோட டைம்ல தாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஆக்டும் கூட. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2010 அப்படின்னா ரிசீவ் த ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் கிங் அப்துல் ஃப்ரம் சவுதி அரேபியா. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோடிஜிக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 15 அவார்டு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதியோட ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கிங் அப்துல் சாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு 2010 அவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் திஸ் செகண்ட் டேர்ம் இஸ் மேட் பை த 3 மேஜர் அலைன்ஸ். ஓகேங்களா. ஸோ என்னென்ன இவர் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேலே ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் ஸ்கேம் இருந்திருக்கும், அண்ட் கோல் ஸ்கேம் இருந்திருக்கும், காமன்வெல்த் கேம் ஸ்கேம் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் 2014 பாத்தீங்க அப்படின்னா ரிசீவ் த கிராண்ட் கோடன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் பல்புடியா ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் த ஜப்பான். ஓகேங்களா. ஜப்பானோட அவார்டை வந்து இவர் ரிசீவ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அண்ட் 2014 பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் 17ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சிங் ரிசைன் அஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் த பிஜேபி லெட் த நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஓகேங்களா. NDA கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வின் பண்ணியிருப்பாங்க 2014 லோக்சபா எலெக்ஷன்ல. அதனால பாத்தீங்க அப்படின்னா இவர் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆக்டிங் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. அண்ட் மோடி கவர்மெண்ட் ஸோ அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி தான் அடுத்து அவர் பிரைம் மினிஸ்டராகவும் அப்பாயிண்ட் ஆயிருப்பார். ஓகேங்களா. ஸோ ஆகஸ்ட் 2019 பாத்தீங்கன்னா இவர் மறுபடியும் ராஜ்யசபாக்கு எலெக்ட் ஆயிருப்பாரு. ஓகேங்களா. மறுபடியும் ராஜ்யசபாக்கு எலெக்ட் ஆயிருப்பாரு. அண்ட் ஏப்ரல் 3ஆம் தேதி 2022 பாத்தீங்க அப்படின்னா மன்மோகன் சிங் ends his 33 years லாங் பார்லிமெண்டிங் இன்னிங்ஸ் இந்த ராஜ்யசபா. ஓகேங்களா. பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபால கிட்டத்தட்ட 33 வருடங்கள் இவர்
அதுல மெம்பரா இருந்திருப்பாரு ஓகேங்களா. ஸோ அதோட ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்திருப்பாரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி 2024 ஓகேங்களா. கரெக்டா அவர் 92 வயதுல டெல்லியில இறந்து போயிருப்பாரு ஓகேங்களா. டெல்லியில இறந்து போயிருப்பாரு ஓகேங்களா. ஸோ இதுதான் டைம் லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது மன்மோகன் சிங்கை பத்தி ஓகேங்களா. ஸோ இதுல நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னென்ன உங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு கேரியர் லுக் ஓகேங்களா. ஸோ எங்கெங்க என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்கலாம், அது எப்பங்கிறதும் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ரிசர்வ் பேங்க் அவர் கவர்னரா இருந்தது எந்த வருடம் கேட்டாங்கன்னா 1982 இருந்து 85 வரைக்கும் இருந்திருப்பாரு ஓகேங்களா. அண்ட் பிளானிங் கமிஷனோட டெப்யூட்டி சேர்மனா எப்ப இருந்திருப்பாருன்னா 85 இருந்து 87 வரைக்கும் ஓகேங்களா. யூஜிசியோட சேர்மனா 1991 இருந்திருப்பாரு. அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் 91 இருந்து 96 வரைக்கும் வந்திருப்பாரு ஓகேங்களா. ஸோ இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ இது ரொம்பவே முக்கியமானதும் கூட ஓகேங்களா. அண்ட் ராஜ்யசபா மெம்பரா இவர் எத்தனை வருடம் இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வருடங்கள் இருந்திருப்பாருங்க ஓகேங்களா. அண்ட் பிரைம் மினிஸ்டரா இவர் எத்தனை வருடங்கள் இருந்திருப்பாரு அப்படின்னா 10 வருடங்கள் இருந்திருப்பார். 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்திருப்பார் ஓகேங்களா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் இவரோட டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு சட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இவரோட டைம்ல என்னென்ன சட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. அண்ட் மகாத்மா காந்தி நேஷனல் ஓகேங்களா. ஸோ இது பார்த்துருந்தோம் இல்லையா, இதை பத்தி உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2005 இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் டைம்ல தான். அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறதும் 2009 டைம்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் போஷ் ஆக்ட் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் வித் யூஎஸ்ஏ ஓகேங்களா. யூஎஸ்ஏவோட நம்மளுக்கு புஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா, ஜார்ஜ் புஷ் இருக்கா இல்லையா, ஸோ அவரோட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் நியூக்ளியஸ் சப்ளை அண்ட் குரூப் வேவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நடந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இவரோட டைம்ல இவர் போட்ட ஒப்பந்தங்க ஓகேங்களா. ஸோ ரொம்பவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்டான பர்சன் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.